இதுதான் இந்த விற்பனைக்குள்ள காணி. இந்த காணிக்குள்ள போய் பார்ப்போம் என்ன மாதிரி வசதி வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி. இந்த காணியை பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல ஏற்கனவே ஒரு வீடு ஒன்று கட்டுப்பட்டிருக்கு. இது வீட்டு காணி, அதோட மேட்டு காணி. இது வெள்ளம் நிற்காது, இதுக்குள்ள மேட்டு காணி, அதோட வீடு கட்டக்கூடிய காணி. விவசாய காணி இல்லை, வீட்டு காணி தான் இது. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் விவசாயம் செய்யணும். மொத்தம் இந்த காணி 27 பரப்பு இருக்கு. அதனால என்ன செய்யணும்னு சொன்னால் விவசாயம் செய்யணும். இதில் விவசாயம் செய்யக்கூடிய நிலம், வீடு கட்டக்கூடிய நிலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இதில் வச்சிருக்கிற பொருள் யாழ்ப்பாணத்தில் மிகப்பெரிய வருமானத்தை தருகிற பொருள் புகையில நல்ல லாபம் தரக்கூடிய பொருள். பாருங்க, இதை நட்டிருக்கணும். இந்த தொங்கல் அந்த தொங்கல் வரைக்கும் புகையில நட்டிருக்கணும். பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் நிற்குது, தண்ணியெல்லாம் காய்க்குது. பாருங்க, எல்லா தண்ணியும் காய்க்குது. இதில் அந்த தொங்கல் வரைக்கும் உங்களை கண்ணு கட்ட தூரம் வரைக்கும் கிடக்குது காணி. நிற்கணும். அதுக்குள்ள இது கிணறு இருக்குது, நல்ல நன்னீர் கிணறு, நல்ல ஆழமான நன்னீர் கிணறு. அதில் வேசம் நிற்கணும். பாருங்க, இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் பலாமரம் நிற்கிது. இந்த காணி ஒரு மேட்டு காணி. பாருங்க, ஏற்கனவே அவையோ நீங்கள் யோசிக்க தேவையில்லை. விவசாய காணி அல்லது வீடு கட்டுறதுக்கு கஷ்டம் யோசிக்க தேவையில்லை. வீடு இருந்த காணி தான். பாருங்க, பலாமரத்தை, என்ன மரத்தை பாருங்க, உலக ஆயிருக்குன்னு சொல்லி. இது வீடு இருந்த அயல்லையும் வீடுகள் இருக்குது. இது வீட்டு காணி. யோசிக்கவே இல்லை, நீங்கள் எந்த விதமான யோசனையும் தேவையில்லை உங்களுக்கு. வீட்டு காணி இது. பாருங்க, நீங்கள் வச்சதெல்லாம் முளைக்கக்கூடிய நிறைய காணி இது. இந்த பாருங்க, இந்த கண்ணுக்கட்டு தேசம் ஃபுல்லாக விவசாயம் தெரிவிக்கணும். எல்லாமே புகையில தான். இதில் மருந்து வீடு கிடக்குது. அங்கே வாழை இல்லை இருக்குது. பாருங்க, தண்ணி தான். இந்த காணி தான் விற்பனைக்கு வந்ததுக்கு பாருங்க.